திருப்பாவை 20வது பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய், செப்பமுடையாய் திரள் உடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய், ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். நேற்றைய பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணனை பார்த்து மலர் மார்பா வாய் திறவாய், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? ஹே நப்பின்னை பிராட்டியே, கண்ணனை ஒரு க்ஷணம் கூட உன்னால் பிரிய முடியாதோ என்று கூறினாள். அப்போ திடீர்னு ஆண்டாளுக்கு தோன்றியது, நப்பின்னை பிராட்டியை இவ்வாறு கூறினோமே, அதனால் நப்பின்னை பிராட்டிக்கு ஏதேனும் கோபம் இருக்குமோ, அல்லது நப்பின்னை பிராட்டியை இவ்வாறு கூறியதாலே தத்துவமன்று தகவன்றுன்னு சொன்னதாலே கண்ணனுக்கும் நம்மீது கோபம் வந்து விட்டதோ? சரி, ஆகவே இந்த பாட்டிலே கண்ணனையும் எழுப்பி நப்பின்னை பிராட்டியையும் எழுப்பி நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும், நாங்கள் நோன்பு நோற்க வந்தோம் என்று ஆண்டாள் இன்றைய பாட்டிலே கண்ணன் என்ன நப்பின்னை பிராட்டி என்ன இருவரையும் எழுப்புகிறாள். எழுப்பும் பொழுது கண்ணனுடைய பெருமையை சொன்னாள். கண்ணா, நீ யார் தெரியுமா? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கலியன்னா மிடுக்கானவன் அர்த்தம், வலிமையுடையவனே. கண்ணா, தேவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியவனே, அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன்பாகவே அவர்களுடைய கட்டங்களை எல்லாம் போக்கக்கூடியவனே. 33 அப்படின்னா 33 யாரு? 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள் என்ன மொத்தம் 33 தலைவர்கள் தேவர்கள் கோட்டிக்கு. இந்த 33 தலைவர்களை கொண்ட 30 முக்கோடி தேவர்கள். அந்த தேவர்களுக்கு ஏதேனும் ஒரு கட்டம் வந்தால் உடனே அவர்களுக்காக ஓடிச் சென்று அந்த ஆபத்து வருவதற்கு முன்பாகவே அவர்களுடைய கட்டத்தை போக்கக்கூடிய கலியே துயிலழாய், எங்களுக்காக படுக்கையை விட்டு எழுந்து வரமாட்டாயோ என்று கூறிய ஆண்டாள் இப்ப மேலே திரும்பவும் கண்ணன் பெருமையை சொன்னா, செப்பமுடையாய். செப்பமுடையாய்னா அடியார்களுக்கு எவ்வளவு செய்தாலும் நாம் என்ன செய்து விட்டோம் என்றல்லவோ நீ நினைப்பாய். நாங்கள் உன் அடியார்கள் அல்லவா? உன் வீட்டு வாசலிலே நாங்கள் இப்படி நிற்கலாமா? எங்களுக்கு நீ உபகாரம் பண்ண வேண்டாமா? செப்பமுடையாய் திரள் உடையாய். திரள் என்றால் சாமர்த்தியம் என்றர்த்தம். கண்ணன் பெருமானே, உன் விரோதிகளிடத்திலே உன் சாமர்த்தியத்தை காட்டு, எங்களிடத்திலே உன்னுடைய அன்பையல்லவோ காட்ட வேண்டும். விரோதிகளிடத்திலே சாமர்த்தியத்தையும் வலிமையையும் காட்டக்கூடிய கண்ணனும் பெருமானே, செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. உன்னுடைய எதிரிகள் யாரோ அவர்கள் பயந்து நடுங்கி ஓடும்படியாக செய்யக்கூடியவனே, குற்றமொன்றும் இல்லாதவனே, அபாரமான புகழை உடையவனே. உன்னுடைய எதிரிகள் யார்? உனக்கு எதிரிகள் யார்? உன்னுடைய அடியார்களுக்கு யார் எதிரிகளோ அவர்கள்தானே உனக்கும் எதிரிகள். இப்பொழுதோ தேவர்களுடைய குற்றங்களை தேவர்களுக்காக உடனே சென்று உபகாரம் பண்ணக்கூடிய கண்ணா, எங்களுக்காக எழுந்து வரமாட்டாயோ? செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். கண்ணன் நினைத்தான், ஏன் நப்பின்னை பிராட்டியையும் இவர்கள் எழுப்பட்டுமே என்று நினைத்தான். உடனே ஆண்டாள் தெரிவித்தாள், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல், நப்பின்னை நங்காய். நப்பின்னை பிராட்டியினுடைய அழகை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். நப்பின்னையே, இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய நீ உன் அழகிலே கண்ணனை வசப்படுத்தி எங்களுக்காக 2 வார்த்தை சிபார்சு பண்ண வேண்டாமா? செப்பென்ன மென்முலை, அழகான திருமுலை தடங்களை உடையவளே. செவ்வாய், சிவந்த அதரங்களை உடையவளே. சிறுமருங்குல், இடை இருக்கிறதோ என்று கூட தெரியாத அளவுக்கு அழகான சிறிய இடையை உடைய அவயவ சோபை என்ன, சமுதாய சோபை என்ன, இப்படிப்பட்ட அழகை உடைய நப்பின்னை நங்காய், பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவளே. திருவே
பெரிய பிராட்டியாரை போலே சுபாவம் உடையவளே, கீழே சொன்னாள் இல்லையா, தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாயின்னு, அதைத்தான் இங்கு சொன்னாள். திரு என்றால் மகாலட்சுமி என்று அர்த்தம், ஸ்ரீதேவி நாச்சியார் என்று அர்த்தம். கண்ணனை விடாதே நீ இருக்கிறாயே, இதை போல எம்பெருமான் நாராயணனை விடாத ஸ்ரீதேவி நாச்சியாரை போலே இருக்கிறாயே. ஸ்ரீதேவி நாச்சியாரை போலே கண்ணனை நீ விடாமல் இருந்தால் அவளைப் போல நீயும் காரியம் பண்ண வேண்டாமா? அவள் என்ன காரியம் பண்ணுவாள்? எங்களுக்கு நாங்கள் கேட்டதை கொடுப்பாள் அவள். அதே போல நீயும் கொடுக்க வேண்டும். உடனே நப்பின்னை பிராட்டி கேட்டா, சரி உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கோள். ஊக்கமும் தட்டொழியும், நாங்கள் நோன்பு நோர்க்க வருகிறோம் அல்லவா, நாங்கள் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். கண்ணனுக்கு அந்தரங்கமான கைங்கரியங்கள் பண்ணுவதற்கு எங்களுக்கு திருவாலவட்டம், திருவாலவட்டம் தட்டொளி ஊக்கம், ஊக்கம்னா விசிறின்னு அர்த்தம், திருவாலவட்டம் என்று கூறுவார்கள். தட்டொளி என்றால் கண்ணாடி என்ற அர்த்தம். பெரும்பாலும் டோலோத்சவம் என்று ஒன்று பண்ணுவார்கள் அல்லவா, அந்த டோலோத்சவத்திலே இந்த திருவாலவட்டம் கண்ணாடி எல்லாம் கொண்டு எம்பெருமானுக்கு உபசாரம் பண்ணுவார்கள். அதே போல நாங்களும் கண்ணனுக்கு உபசாரம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தந்து உன் மணாளனையும் இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். என் அப்பின்னை பிராட்டியே, எப்படி கண்ணாடியை கொடுக்கிறாயோ, எப்படி திருவாலவட்டம் விசிறியை கொடுக்கிறாயோ, அதே போல கண்ணனையும் கொடுத்தோ நாங்களும் கண்ணனோடு சேர்ந்து நீராடுவதற்கு நீ எங்களுக்கு கிருபை பண்ண வேண்டும் என்று ஆண்டாள் கண்ணனையும் நப்பின்னை பிராட்டியையும் இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்தாள்.